நம்ம நாட்டில் இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாகிட்டே வந்திருக்கு. இது சம்பந்தமா நிர்மலா சீதாராமன், அதாவது நம்ம நாட்டுடைய நிதி அமைச்சர்கிட்ட கேட்டப்ப, எல்லாருமே விறகுல சமைக்க கத்துக்கோங்க. மகாபாரத காலத்துல என்ன கேஸா இருந்துச்சு? உண்மையான பாரத மக்கள், உண்மையான இந்துக்கள் விறகில் சமைக்க பழகிக்கொள்வது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இந்திய நாட்டுடைய நிதி அமைச்சரே இப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு முறை வெங்காயம் விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் சாப்பாடில் வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே இவங்களை யாரு இந்திய நாட்டுடைய நிதி அமைச்சராக ஆக்குனது அப்படின்னு தான். ஏன்னா ஒரு நாடு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க மகாபாரதம் ஒன்று நடந்துச்சா இல்லையாலாம் தெரியாதுங்க. அப்படியே நடந்தாலும் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி போகிறது. அப்படி பார்த்தா மகாபாரதத்தில் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணவா முடியும்? என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்னே தெரில. இப்போ இவங்க பேசின விஷயம் சமூக வலைத்தளத்தை ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப புத்திசாலிகள். இதனால தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் சத்தியமாக இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு வராதிங்கய்யா, ஏற்றுக்கவே முடியாது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.